15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மில்லட்ஸ் வகைகள் தாங்க. நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்க மாட்டேன், மில்லட்ஸ் தான் எடுத்துப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து சாமை அரிசி தான் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். அது மட்டும் தான் சாப்பிட்ணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாதுங்க. எல்லா மில்லட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். திணை, வரகு, அதுக்கப்புறம் குதிரைவாலி, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சாமை வந்து ஒரு பாக்கெட் வாங்கினேன், அதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லா வெரைட்டிஸும் வாங்கி வச்சுட்டு ஒன்று மாற்றி ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மில்லட் ரைஸை வச்சு சாம்பார் சாதம், தக்காளி சாதம், பிரியாணி மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி சாதம் மாதிரி பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். 2 மடங்கு தண்ணி வைங்க. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நான்லாம் நேற்று மீன் குழம்போடலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க. ஸோ எனக்கு ரொம்பவே மில்லட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு தேவையான ஃபைபர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் ஒயிட் ரைஸை வந்து நம்ம ஏன் அவாய்ட் பண்ணுறோன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஃபைபர் கிடையாது. அதனால தான். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.